ஈரான் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு எதிராக நடந்து வரும் இந்த போர் மிகப்பெரிய பாதிப்பை எல்லாருக்குமே ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக இந்த கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு சார்ந்த பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. எல்லாருக்குமே தெரியும். உலக நாடுகளோட இந்தியாவை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, ஆப்பிரிக்க நாடுகளில் எண்ணெய் விலை, அதாவது பெட்ரோல், டீசல், கேஸ் 50% அதிகரிச்சு. அதே மாதிரி சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30லிருந்து 35% விலை அதிகமாயிருக்கு. அது நான் சொல்கிறது வந்து நுகர்வோர்களுக்கான விலை. நம்மளை மாதிரி நுகர்வோர்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் 30லிருந்து 35%. நார்த் அமெரிக்காவிலேயே, அதாவது யாரால இந்த குழப்பமும் இந்த தேவையில்லாத பிரச்சனையும் உருவாச்சோ அமெரிக்கா, அதை தவிர கனடா போன்ற பல நாடுகள்லையுமே குறைந்தபட்சம் 25%லிருந்து 30% இந்த பெட்ரோல், டீசல், அவங்க வந்து கேசோலின்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே விலை ஏறி இருக்கு. இதுல வந்து இந்தியா தனித்து நிற்கிறது. இது எதனால சாத்தியமாச்சு அப்படின்னா, பாரத பிரதமர் வந்து தன்னுடைய அமைச்சகத்தோட மீட்டிங்லாம் நடத்தினார். இதை வந்து இப்ப இல்லை, அவர் வந்து ஒரு இந்த 28 பிப்ரவரிக்கு முன்னாடியே பல முன்னெடுப்புகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல தான் நான் போன சில வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அப்படிங்கிறத செஞ்சிருக்காங்க அப்படின்னு. வந்து 3 இடத்துல பாதூர், மேங்களூர், அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம், இந்த மாதிரி பல நாடுகள். அதுக்கப்புறம் ரிஃபைனரி கெப்பாசிட்டி, அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு, கச்சா எண்ணெயை எடுத்து அதை சுத்திகரிக்கிறதுக்கே கெப்பாசிட்டி எல்லாமும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கிறதையும் பார்த்தோம். இந்த மாதிரி எந்த முன்னெடுப்புமே காங்கிரஸ் ஆட்சியில் நடக்கலைங்கிறதும் நமக்கு தெளிவாக தெரியுது. இது மாதிரி ஒரு பல விதமான மீட்டிங், குறிப்பாக நிதி அமைச்சர் மற்றும் பெட்ரோலிய அமைச்சர், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பெட்ரோலிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, இவங்களோட பலவித கட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வராம எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. கச்சா எண்ணெய் வந்து இந்த போர் தொடங்குவதற்கு ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னாடி விலை பார்த்தீங்கன்னா, திருப்பி நான் சொல்றேன், இந்த பிரெண்ட் க்ரூட் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேசுறோம். விலை வந்து கிட்டத்தட்ட $60லிருந்து $65 இருந்தது. நான் பலமுறை அதை சொல்லியிருக்கேன். அந்த $60லிருந்து $65 பொறுமானம் உள்ள ஒரு பேரல் பிரெண்ட் க்ரூடு இப்ப சமீபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, எப்ப இந்த பாரத பிரதமர் சில நடவடிக்கைகளுக்கு, மக்களுக்கு நலன் சார்ந்த நடவடிக்கையை எடுத்திருக்க சமயத்துல $120லிருந்து $125 ஒரு பேரலுக்கு ஆயிடுச்சு. இதுல குறிப்பா எதை பார்க்குறோம்னா, ஒரு $10 ஒரு பேரலுக்கு அதிகமானா 0.5% இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி அடிபடும் அப்படிங்கிறது பொருளாதார வல்லுநர்களுடைய ஆய்வு. அது இப்ப 65லேருந்து $125 $60, கிட்டத்தட்ட 100%. அப்ப $10 அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட $60 ஏறி இருக்கு அப்படின்னா 3% வரைக்கும் இந்தியாவினுடைய பொருளாதாரம் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது எப்ப அந்த மாதிரி அடிபடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டிவிட்டிஸ் சொல்லக்கூடிய இயல்பான நடவடிக்கைகள்லாம், வாகனங்கள் ஓடாம இருக்கிறது, ஃபேக்டரிகள் ஒர்க் பண்ணாம இருக்கிறது, குட்ஸ் மூவ்மெண்ட், எக்ஸ்போர்ட், இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அடிபடும். அதையெல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சு, ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி மினிமம் டேமேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு. அந்த மினிமம் டேமேஜுமே யாருக்காக எடுத்திருக்காருன்னா, அரசாங்கம் அந்த டேமேஜை எடுத்துக்கிறோம், மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. சிலிண்டர் விலை மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரீட்டைலர்ஸுக்கு வந்து $60, கமர்ஷியல்ல ஒரு $115 ஏற்றுனாங்க. அது அதோட நிற்கிது. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. சாதாரண ரீட்டைலர்ஸுக்கு வந்து தட்டுப்பாடு இல்லை, சில இடத்துல இருக்கு. நானே வந்து புக் பண்ண போது கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்தது, எப்போ வருங்கிறது தெரியாதுங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் 15 நாள்லேருந்து 21 நாட்குள்ள வருங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸை கொடுத்தாங்க. அது வரைக்கும் எங்களால் சமாளிக்க முடியும். அது ஒரு பக்கம். சரி, இதுக்கப்புறம் முக்கியமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த டீசல் மற்றும் பெட்ரோல் மேலே வரி விதிக்கக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டி, அதாவது கலால் வரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வரியை மத்திய அரசு மக்கள் நலம் சார்ந்து அதிரடியாக குறைச்சிருக்காங்க. பெட்ரோல்ல எப்படி குறைச்சிருக்காங்கன்னா, 13% இருந்ததை 3% குறைச்சிட்டு, டீசல்ல 10% இருந்த கலால் வரிய 0% வரியே கிடையாது அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. சரி, இப்ப எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்கா, $60 இருந்த போது என்ன விலை? 13%, 6 13 78, அதாவது $7.80 கலால் வரியா இருந்தது. இப்ப அதை 10% குறைச்சிட்டாங்க. 10% குறைத்து 3% அறிவிச்சிருக்காங்க. இப்ப அந்த 3% நம்ம எப்படி பார்க்கணும்னா, $125 பார்க்கணும். அப்ப $125 பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து $3.75 வரைக்கும் வரும். அதாவது
கச்சா எண்ணெயினோட விலை 100% உயர்ந்த போது அதே 13% கலால் வரி இருந்திருந்தால் அது இப்ப 26, அதாவது டபுள் ஆயிருக்கும். ₹7.80 பதிலாக ₹15.60 கலால் வரி ஆயிருக்கும். அது மிகப்பெரிய ஒரு சுமையாயிருக்கும் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், ஓஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், அதுக்கப்புறம் இது மாதிரி பலதும், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், அது தவிர பிரைவேட்ல ரிலையன்ஸ் ஜியோவோடது இருக்கு, அப்புறம் நயாராவோடது இருக்கு. இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கடன் சுமையை ஏத்திருக்கு. அவங்களை ஏத்த விடாம செஞ்சிருந்தா அதன் மூலமாக என்ன ஆகும்? காங்கிரஸ் ஆட்சியில செஞ்ச மாதிரி தான். அப்போ கலால் வரி எல்லாம் அதிகமாக்கலாம். எண்ணெய் விலை அதிகமானதுனால என்ன பண்ணிட்டாங்க? எண்ணெயை குறைச்ச விலைக்கு விற்கணும்னு சொல்லிட்டு பெட்ரோல் டீசல இந்த கடன் பத்திரங்கள், ஓஎம்சியினுடைய கடன் பத்திரங்களை வெளியிட்டு 1.33 லட்சம் கோடி ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அது வட்டியோட சேர்ந்து 3,56,000 லட்சம் கோடி ஆயிடுச்சு. அதாவது 2 மடங்குக்கு மேலேயே வட்டி கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அது எல்லாத்தையும் இப்போ ஒரு மாதிரி தீர்த்து சுமூகமான சூழ்நிலைக்கு வந்த போது இந்த மாதிரி ஒரு சங்கடம் இந்திய நாட்டுக்கு மட்டும் இல்ல, உலகளவுல சங்கடம் விளைந்திருக்கு. நான் சொன்ன பல நாடுகள்ல எந்தெந்த மாதிரி எல்லாம் விலையேற்றம் இருந்திருக்குங்கிற ஒரு பட்டியலே காமிக்கிறேன், நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்காரு பாரத பிரதமர்? நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ₹15.60 கலால் வரி வசூலிக்க வேண்டிய இடத்துல அந்த 13% 10% குறைச்சு 3% ஆக்கினதுனால ₹3.75. இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு எவ்வளவு நஷ்டம் வரும்னா ₹4 நஷ்டம் வரும். அதாவது நஷ்டம்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கலால் வரி வருவாயா மத்திய அரசுக்கு வர வேண்டியது ₹4 ஒரு லிட்டருக்கு குறைஞ்சிடும். இது மிகப்பெரிய ஒரு சவால் தான். ஆனா மத்திய அரசு என்ன செஞ்சிருக்காங்க? பிரதம மந்திரி மோடியின் தலைமையின் கீழே இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் போட்டு இதை மக்களை துன்புறுத்தக்கூடாது. அதே சமயத்துல கலால் வரியை குறைச்சோம்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கும் அது ஒரு பிரச்சனையா இருக்காது. அவங்க விலையை அதிகமாக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதையெல்லாம் உத்தேசித்து இந்த மாதிரி செய்யப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் மேல இந்த வரி விதிப்பை குறைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு நடுவுல இன்னொன்னு செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்தியாவுக்கு ரஷ்யாவிலிருந்து க்ரூட் வருது, வெனிசுலாவிலிருந்து க்ரூட் ஆயில் வருது. இந்த க்ரூட் ஆயில் எல்லாத்தையும் நம்ம இங்க சுத்திகரிச்சு ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறோம். இப்பயும் செய்ய போறோம், செஞ்சுக்கிட்டும் இருக்கோம். இதை தவிர சில தகவல்கள் வந்திருக்கு. அதை காங்கிரஸ் கூட ஒரு ஏளனமா சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப அவசர தேவைக்காக நம்ம டீசல் பெட்ரோல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பங்களாதேஷுக்கும் இதெல்லாம் தவறு. அதாவது இந்தியர்கள் கஷ்டப்படுறாங்க, நீங்க எதுக்கு வெளிநாட்டு கொடுக்குறீங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா, மத்திய அரசு சுமூகமாக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அந்நிய வெளி உறவுத்துறை விவகாரத்தில் இருக்கக்கூடிய கொள்கைகளை சிதைக்க பாரத பிரதமரை எல்லாரும் தூற்றி இது பண்ணணும். அதை எப்படியாவது அவர் ஆட்சியிலேருந்து எடுக்கணும். இதுதான் அதனுடைய அஜெண்டா. அண்டை நாடுகளோட சுமூகமான உறவு இருக்கக்கூடாது, பாகிஸ்தானோட இருக்கணும். ஆனா அது என்ன ஒரு கான்செப்டோ தெரியாது. இப்ப இந்த துரந்தர் படம் பார்த்தேன்ல, அதுல ஏகப்பட்டது இவங்க காங்கிரஸ் இஸ் டோட்டலி எக்ஸ்போஸ்ன்றாங்க. நான் நிறைய தகவல் அதுல இருந்து வச்சிருக்கேன், உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆவலோட தான் இருக்கேன், பார்க்கலாம். இப்ப அந்த மாதிரி ஒரு கமெண்ட் எல்லாம் வேற வந்திருக்கு. சரி, இதுக்கப்புறம் அதனால அவங்களுக்கும் கொடுக்கும். இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய, அதாவது இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடிய டீசல், ஏடிஎஃப்னு சொல்லக்கூடிய ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயலுக்கு ₹29.5 அதிகரித்துள்ளது. டீசலுக்கு மேல ₹21.50 இந்த எக்ஸ்போர்ட் டியூட்டி அப்படின்னு சொல்றத அதிகரிச்சிருக்கு மத்திய அரசு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுக்காரர்கள் அதிக பணம் கொடுத்து இந்தியாவிலேருந்து வாங்குவாங்க. அவங்களுக்கு தேவை இருக்கும். ஏற்கனவே அவங்க விலையெல்லாம் ஏத்திட்டாங்க. அவங்களால சமாளிக்க முடியுமா, சமாளிக்க முடியாதா, அதை பத்தி இல்லை. இப்ப அவங்க வாங்கித்தான் ஆகணும். எண்ணெய் இல்லாம, பெட்ரோலும் டீசலும் இல்லாம எந்த வேலையும் ஆக போறது கிடையாது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, வெளிநாட்டு உபயோகிப்பாளருக்கு ஏற்றுமதி செய்யும் போது அந்த உபயோகிப்பாளர்களுக்கு விலை அதிகம் வருவதனால அரசாங்கத்துக்கு சில வருமானம் வரும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ₹4 தான் ஓரளவுக்கு அடிபட்டிருக்கு. இப்ப இந்த எக்ஸ்போர்ட் டாரிஃப் எல்லாத்தையும் அதாவது டியூட்டி எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நிலைமை சரியாயிடும். இதை எதுக்காக இவ்வளவு டீட்டெயிலா நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்னால பெட்ரோலும் டீசலும் என்ன விலை இருந்ததோ அதே விலைதான் இன்றும் நிலவுகிறது அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். ஆனா காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகால விலை ஏத்திருக்காங்க. கர்நாடகால என்ன பண்ணிருக்காங்கன்னா, எந்த அளவுக்கு இந்த கலால் வரியை மத்திய அரசு குறைத்து அதனுடைய பெனிஃபிட்டை ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு கொடுத்துருக்காங்களோ அதே அளவு நுகர்வோர்களுக்கு ஏத்தி விட்டாங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, நான் இதுல ஒண்ணு குறிப்பா கவனிங்க, இந்த கலால் வரியை குறைத்தது நேரடியாக நுகர்வோர்களுக்கு எந்தவித பயனும் இருக்காது.
இது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி நஷ்டம் அடையக்கூடாது என்பதற்காக எடுத்த முன்னெடுப்பு. அதனால அதைத்தான் நம்ம குறி வைக்கணும். இப்ப இருக்கிற விலை மெயின்டைன் ஆகுது. பல நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இந்தியா பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை அதிகரிப்பது 0% தான். ஆனா தகுடுதத்தமா காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகா மாநிலத்துல இப்போ நான் சொன்ன மாதிரி 4 ரூபாய் கலால் வரி ஒரு லிட்டருக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டேட் டாக்ஸ்ல அதிகரிச்சிருக்காங்க. அப்ப அதை ஸ்டேட் டாக்ஸ்ல அதிகரிச்சிருந்தா அதை யாரு கொடுக்க போறாங்க? மக்கள் தான் கொடுக்கணும். அதை அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு. சரி, கர்நாடகா எக்ஸப்ஷனா அப்படின்னா கிடையாது. காங்கிரஸ் ஆளக்கூடிய இன்னொரு மாநிலத்திலையும் ஹெட்லைன் செய்தியாகவே வந்திருக்கு. அது ஹிமாச்சல் பிரதேஷ். இமாச்சல் பிரதேஷ்ல அவங்க அசம்பிளியில ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க. 5% டீசல் மற்றும் பெட்ரோல் விலை ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இதுல இருந்து நமக்கு தெளிவா என்ன தெரியுதுன்னா, ஒன்று பெட்ரோல் டீசல் எல்பிஜி கேஸ் இதை வச்சு காங்கிரஸும் மற்ற எதிர்கட்சிகளும் நத்திங் பட் பாலிடிக்ஸ்ங்கிற மாதிரி வெறும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த விதமான நாட்டு நலன் சார்ந்த ஒரு ஒத்துழைப்பையுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு மேல என்ன பண்றாங்க அப்படின்னா, தாங்கள் ஆளக்கூடிய மாநிலத்துல இந்த பெட்ரோல் மற்றும் டீசலினுடைய விலையை அதிகரிச்சிருக்காங்க. இது எதுவுமே மக்கள் நலன் சார்ந்தது கிடையாது. ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெட்ரோலும் டீசலும் மத்திய அரசு கையில இருக்கு, எங்க கையில இல்ல, அவங்கதான் விலை ஏத்திட்டாங்கன்னு பரப்புரைய நல்லா தீவிரமா எடுத்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் முக்கியமான செய்தி. இதுக்கு நடுவுல பல செய்திகளை பார்க்கிறோம். என்னென்னமோ செய்திகள்லாம் வந்திருக்கு. நயாரா அப்படிங்கிற பிரைவேட் கம்பெனி ஒரு 3 ரூபாய் ஒரு லிட்டருக்கு விலை ஏத்திருக்காங்கன்ற செய்தியும் பார்த்தேன். அதே மாதிரி இந்த இந்தியன் ஆயில் கம்பெனில ஸ்பெஷலைஸ்டு கேட்டகரி பெட்ரோல் இருக்கும். அது XP95 அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய விலை கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபாய் ஒரு லிட்டருக்கு ஏற்றப்பட்டுள்ளது. அதெல்லாம் இது இந்த செக்மெண்ட், அதாவது ஹை கிளாஸ் செக்மெண்ட்ல வர்றதுனால அது நம்மள மாதிரி பொதுமக்களுக்கு எந்தவித பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறதான். என்ன தெளிவா தெரியுதுன்னா, எதிர்கட்சிகள், அதாவது என்னுடைய பார்வையில எப்பவும் சொல்றதுதான், எதிரி கட்சிகள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, எப்படியாவது இந்த ஒரு பதட்டத்தையும் இந்த ஒரு சங்கடத்தையும் மக்கள் மத்தியில பெரிய அளவுல பரப்புரை செய்து அது அப்படியே பத்த வச்சு ஒரு பெரிய அளவுல போராட்டத்துல கொண்டு போய் தீ பரவி பெரிய போராட்டமா வெடித்து பாரத பிரதமர் ஆட்சியிலேருந்து இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டங்கள்லாம் தீட்டியிருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சின்ன கார்ட்டூன் மாதிரி ஒன்று பார்த்தேன். அது அந்த யூடியூபோ இல்லை அது எக்ஸ் தளமோ ஏதோ ஒன்று அவங்க போட்டுறதுக்கு பாராட்டு அருமையான ஒரு கார்ட்டூன் பார்த்துருந்தேன். அது மாவீரன் மோடி அப்படின்னு ஒரு இதில் வந்தது. உங்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு அந்த கார்ட்டூனை நான் இதில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், காமிக்கிறேன். அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, நீங்க பாருங்க அந்த கார்ட்டூனை. தீக்குச்சி வரிசையா அடிக்க வச்சபடி இந்த மாதிரி வரிசையா தீக்குச்சி இங்க பத்த வச்சிருக்காங்க. அதாவது மக்கள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அது பெரிய தீ மாதிரி பரவி மோதியை அட்டாக் பண்ணணுங்கிற மாதிரி அதை பண்ணிருக்காங்க. மோடி என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த தீக்குச்சியிலிருந்து இங்க தீ பரவுவதற்கு பதிலாக இந்த எக்ஸைஸ் டியூட்டி கலால் வரி குறைப்பு மூலமாக இந்த தீக்குச்சியை எடுத்துட்டாரு. ஸோ இங்கிருந்து இதுக்கு பரவறதுக்கான சாத்தியக்கூறுகளை அப்படியே முடக்கிட்டார் அவர். இது எல்லாமே மக்கள் நலன் தான். நல்லா யோசிச்சு பாருங்க. போராட்டம் இதெல்லாம் ரைட்டு, யாரும் அவஸ்தைப்படுறது? ஏற்கனவே பலவிதமான சங்கடத்துக்கு உள்ளாய் இருக்கணும். அதுல நம்ம இந்தியாவினுடைய ரோலே கிடையாது. நமக்கும் போருக்கும் சம்பந்தமே கிடையாது. வளைகுடா நாடுகள்ல ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா வளைகுடா நாடுகள்ல நடக்கக்கூடிய போருக்கும் இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம்? அதனாலதான் நான் அந்த மாதிரி ஒரு பதட்டத்தை மேலும் இங்க உள்நாட்டு பிரச்சனையா உருவாக்கி, உள்நாட்டு போராட்டமா உருவாக்கி செய்யறத ஓரளவுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த அடுத்த தீக்குச்சியான எக்ஸைஸ், அதாவது கலால் வரியை குறைத்ததன் மூலம் இந்த தீ பரவுவதை பாரத பிரதமர் மோடி அவர்கள் தடுத்து நிறுத்தி உள்ளார். பதட்ட நிலை இதுவாயிருக்காங்க. சில பேர் சில ரூமர்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. மத்திய அரசை நம்புங்க, தயவு செய்து பதுக்காதீங்க, தேவைக்கு அதிகமாக வாங்காதீங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடுவோம். நன்றி.